வணக்கம். முக்கிய செய்திகள். சாரிங்க. செய்திகள் அது முக்கியமா இல்லையான்னு நீங்க முடிவு பண்ணிக்கங்க. உங்களுக்கு மாச வருமானம் எவ்வளவு வருது? அப்படின்னு நீங்க சொல்றீங்களோ இல்லையோ, உங்களுக்காகவும், நமக்காகவும் வேலை செய்றாங்க இல்லையா? அவங்க எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க? அப்படின்றத பார்ப்போம். நான் சொல்றது ஒரு தமிழ்நாட்டுல இல்ல, ஆல் ஓவர் இந்தியா. இந்தியா முழுவதும் நமக்காக வேலை பார்க்கின்ற அவர்கள் எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க? எங்க வீட்ல யாரும் வேலை பார்க்கல அப்படின்னு கேட்கக்கூடாது. வீட்ல வேலை பார்க்க மாட்டாங்க. நாட்டுக்கு வேலை பார்ப்பாங்க. நமக்காக வேலை பார்ப்பாங்க. அவங்களுடைய சம்பளம் தான் சொல்லப் போறேன். யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநில அளவுல முதலமைச்சர் அப்படின்னு தெரியுங்க. இந்தியாவிலேயே எந்த முதலமைச்சர் அதிக சம்பளம் வாங்குறார் அப்படின்னு பார்த்தா, தெலுங்கானா முதலமைச்சர் வாங்குறார். எவ்வளவு தெரியுங்களா சம்பளம்? 4,10,000 ரூபாய் அவருடைய மாத சம்பளம். அப்ப குறைச்சி யார் வாங்குறாங்க அப்படின்னா, சின்ன மாநிலமா இருக்கும் இல்லையா, திரிபுரா. அவருக்கு எவ்வளவு சம்பளம் அப்படின்னு பார்த்தா 1,05,500. எதுனா மொழி பணம் மாதிரி 500 தெரியல. அவருக்கு அதுதான் அமௌண்ட் போட்டிருக்கு. சரி, அதிகபட்சம் தெலுங்கானா, குறைஞ்சபட்சம் திரிபுரா. சரி, நம்ம மாநிலத்தை முதல்வரும் ஒரு தடவை பார்த்துருவோமே. அவர் எவ்வளவு வாங்குறாருன்னா 2,05,000 ரூபாய். தமிழக முதலமைச்சர் வாங்கும் சம்பளம் 2,05,000 ரூபாய். இது நான் சொல்லலை, அவர்கிட்ட டைரக்டா கேட்கல. இது நம்ம பார்த்து எடுத்து சொல்றது. ஒருவேளை தப்பு இருந்தால் அதையும் குறை சொல்றாதீங்க தயவு செஞ்சு. ஓகே, நம்ம நாட்டுடைய முதல் குடிமகன் அப்படின்னா பிரசிடென்ட், ஜனாதிபதி. அவருக்கு எவ்வளவு சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய். அவருடைய மாத சம்பளம் ரூபாய் 5 லட்சம். வைஸ் பிரசிடென்ட், துணை ஜனாதிபதியுடைய சம்பளம் ₹1 குறைச்சிட்டாங்க. ₹1 இல்லைங்க, அவருக்கு 5 லட்சம், இவருக்கு 4 லட்சம். ஓகே, நமக்காக சேவை செய்யக்கூடிய, பணி செய்யக்கூடிய பிரதம மந்திரி, பிரைம் மினிஸ்டருக்கு எவ்வளவு சம்பளம் அப்படின்னா உங்கெல்லாம் ஆச்சரியத்தோடு பார்ப்பீங்க. சிஎம் இவ்வளோ வாங்குறாரு, ஜனாதிபதி அவ்வளோ வாங்குறாரு, துணை ஜனாதிபதி இவ்வளோ வாங்குறாரு, அப்போ பிரதமர் எவ்வளோ வாங்குவார் அப்படின்னு தோணும். சொன்ன அப்புறம் தான் உங்களுக்கே தெரியும் பாருங்க. சொல்லிட்டா சொல்லிடுவேன், அவரை போய் கேட்கக்கூடாது. 2,80,000 ரூபாய் தாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி சிஎம் விட அதிகமாலாம் இல்லை. பிஎம் சம்பளம் அவ்வளவுதான். ஓகேங்களா? சப்புன்னு ஆகி போச்சுல்ல, அதுதான் சம்பளம். அதுக்கப்புறம் மீதி விவரத்துக்கு வருவோம். இப்போ முதல்ல ஒரு ஓரலாக போவோம், பின்னாடி எல்லாம் அலசி ஆராய்வோம். அதுக்கப்புறம் கவர்னர் இருக்கார் இல்லையா, ஆளுநர். ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு ஆளுநர் அப்படி இருப்பாங்க இல்லையா. அவங்க சம்பளம் எவ்வளோன்னா என்னங்க பாவம், பிஎம் விட கொஞ்சம் அதிகமாக தான் வாங்குறாங்க. 3,50,000 ரூபாய். கவர்னர் வாங்குகின்ற சம்பளம் 3,50,000. ஓகே, சீஃப் ஜஸ்டிஸ் அவர் எவ்வளவு வாங்குறாருன்னா 2,80,000 ரூபாய். சரி, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இருக்கார் இல்லையா, இப்போ கிரசன்ட் கோர்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட் தான் ரொம்ப மேலே இருக்கு. அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வாங்குற சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,50,000 ரூபாய். சரி, நான் இதை சொல்லிட்டேன்னா அப்போ ஹை கோர்ட்டுக்கு, சுப்ரீம் கோர்ட்டு டெல்லி. ஓகே, இங்கே இருக்கிற ஹைகோர்ட்டு ஜட்ஜி வாங்குற சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,25,000 ரூபாய். இப்போ மூணுத்துக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன். ஹைகோர்ட் ஜட்ஜி வாங்குறது 2,25,000, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி வாங்குறது 2,50,000, சீஃப் ஜட்ஜி வாங்குறது 2,80,000. இதுதான் இவங்க வாங்குற சம்பளம். மாத சம்பளம் இவ்வளவு தான். இதில் மற்ற விஷயங்கள்லாம் டீட்டெயிலாக நான் சொல்லலை, சம்பளம் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அதாவது பிரதமர் கீழே இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளாம் தேர்ந்தெடுத்து அனுப்புகிறோம் இல்லையா, யார் டெல்லிக்கு அனுப்புறது, ஸ்டேட்டில் கிடையாது, அது எம்எல்ஏ கிடையாது, நான் எம்பிக்கு சொல்கிறேன். பார்லிமெண்ட் மெம்பர் எவ்வளோ வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் சம்பளங்க. அவங்களுக்கு ஒரு மாதத்திற்கு 1 லட்சம் ரூபாய் எம்பி உடைய சம்பளம். ஆர்மி இருக்காங்களே, வைஸ் சீஃப் ஆர்மி, அவருடைய சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,25,000 ரூபாய். அவருக்கு இந்த நாட்டை பாதுகாக்கக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவருக்கு 2,25,000. டிஜிபிக்கும் 2,25,000 ரூபாய், சிபிஐக்கும்
2,25,000 ரூபாய். உயர் பதவியில் இருப்பவர்களுடைய சம்பளத்தை மட்டும் தான் நான் சொல்கிறேன். மேஜர் ஜெனரல் 1,44,200 ரூபாய். இந்தியாவிலேயே அதிக சம்பளம் வாங்கும் எம்எல்ஏ எந்த ஸ்டேட்டில் இருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தெலுங்கானாவில் தான் இருக்காங்க. அவங்களுடைய சம்பளம் 4 லட்சம் ரூபாய். லோயஸ்ட்டாக யார் அப்படின்னா அதுவும் திரிபுரா தான். லோயஸ்ட் சேலரி சிஎம்க்கு எப்படியோ அதே மாதிரி எம்எல்ஏவுக்கும் அங்கே தான் கம்மி, 25,890 ரூபாய். சரி, தமிழ்நாடு ஸ்டேட்டில் இருக்கிற எம்எல்ஏவுடைய சேலரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,13,000 ரூபாய். ரிஜிஸ்டர்ட் அப்படின்னா சார் பதிவாளர், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுதான் கரெக்டுன்னு நினைக்கிறேன். 1,82,200 ரூபாய் அவருடைய சம்பளம். ஆர்டிஓ இருக்கார் இல்லையா, அவருடைய சம்பளம் மாதம் 80,000 ரூபாய். ஐஏஎஸ் அவருடைய சம்பளம் குறைஞ்சபட்சம் அவர் ஜாயின் பண்ணும்போது ஒரு 56,100 ரூபாய்க்கு ஜாயின் பண்ணலாம். அவர் ரிட்டையர் ஆகும்போது அதிகபட்சமாக எவ்வளோ சம்பளம் வாங்குவார்னா 2,50,000. இதுதான் வந்து நமக்காக பணிபுரிகின்ற முக்கிய நபர்களுடைய சம்பள விவரம். இதுக்கப்புறம் அவங்களுக்கு அலவுன்ஸ் இருக்குது, பெட்ரோல் அலவுன்ஸு, ஃபோன் அலவுன்ஸு, ட்ராவலிங் அலவுன்ஸு, இதெல்லாம் நம்ம எடுக்கலை. இந்த ஒரு டீட்டெயில் இப்போ எடுத்தது, அதாவது இப்போன்னா இந்த ஒரு ஆண்டுக்குள்ளே எடுக்கப்பட்டது. இது ஒன்று மாறி இருக்கலாம், ஏறவோ இறங்கவோ, அதாவது ஏற்ற இறக்கம் இருக்க வாய்ப்பு இருக்குது. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம ஒரு மாதம் சம்பாதிக்கிற வருமானம் என்ன, அப்போ அவங்க சம்பாதிக்கிற வருமானம் என்ன அப்படின்னா, இந்த வருமானத்தை வச்சு எல்லாம் பார்க்கணுமா அப்படின்னா, உண்மையிலேயே எம்எல்ஏ ஹாஸ்டல் இருக்குது, அங்கே அவங்க தங்கிக்கலாம். மந்திரிகளுக்கு தங்குவதற்கான இடம் இருக்கிறது. ஸோ வாடகை செலுத்தாமல் அங்கே தங்கலாம்னு நினைக்கிறேன். ஐ திங்க். இல்லைன்னா வாடகை ரொம்ப கம்மியாக இருக்கலாம், அது எனக்கு கரெக்டாக தெரியல. எம்எல்ஏ ஹாஸ்டல் இருக்குது, அங்கே தங்கலாம். மினிஸ்டருக்கு க்ரீன் வேஸ்ட் ரோடில் இருக்கும். நீங்கள் சென்னை 28 க்ரீன் வேஸ்ட் ரோடில் இருக்காங்க. அங்கே அவங்க ஒவ்வொரு மந்திரிக்கும் ஒவ்வொரு வீடு அலாட் பண்ணியிருப்பாங்க. அது வாடகையா இல்லையான்னு எனக்கு தெரியல. இது வெறும் சம்பளம் தானே தர, அலவுன்ஸ் அவங்கள பார்க்க வரவங்களுக்கு, இவங்க போக்குவரத்து, பெட்ரோலுக்கு, இதெல்லாம் தனியாக கொடுப்பாங்க. அதெல்லாம் ஒரு அமௌண்ட் வரும். நம்ம பார்க்கறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, படிக்க வைக்கிறதுக்கு, எல்லாத்துக்கும் சேர்த்தே நம்ம 15,000, 20,000, 25,000 சம்பாதிச்சா ஜாஸ்தி. அதுக்குள்ளேயே குடும்பத்தை அடக்கி விட வேண்டும். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. சுமார் 1 லட்சத்துலேருந்து 5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறவங்க அவங்களுடைய சொத்து விவரம் எலெக்ஷன் நேரத்தில் கொடுப்பாங்கல்ல, அத்தனை கோடி ரூபாய் எப்படி வருது, மிச்சம்னா கூட வர, அப்படியே மொத்த சம்பளத்தை எடுத்து வச்சுட்டு புள்ளையுடைய வருமானத்தில் சாப்பிட்டாலோ, அல்ல பெண்ணுடைய வருமானத்தை சாப்பிட்டாலோ, அல்லது என் தாத்தா வருமானத்தை சாப்பிட்டாலும் அப்படியே மொத்த சம்பளத்தை எடுத்து வச்சா கூட பல கோடி ரூபாய் வராத 5 வருஷத்துக்கு. ஆனால் பல கோடி ரூபாய் அவங்களுடைய சொத்து விவரமும் தர்றாங்க. ஏன்னா தேர்தலில் நீங்கள் போட்டிடுறீங்கன்னா அதுக்கு உடைய விவரத்தை கொடுக்கணும். அப்படி கொடுத்து தான் நீங்கள் மனு கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவங்க பரிசீலனை பண்ணி இதெல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையா பார்த்துட்டு தான் நீங்கள் தேர்தலில் போட்டியிட முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அத்தனை கோடி ரூபாய் வந்து ஆல்ரெடி அவங்க பிஸ்னஸ் பண்ணி சேர்த்து வச்சதா அப்படின்னு தெரியல. இதை தான் வந்து நம்ம பெரிய சிக்கலாக கொண்டு போய் விடுறது என்னென்னா, ஆட்சிக்கு வந்தப்புறம் அல்லது பதவிக்கு வந்தப்புறம் இவர் சம்பாதிச்சிட்டார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியாது. ஒருவேளை அவங்க முன்னாடியே ஏதாவது ஒரு 2-3 பிஸ்னஸ் பண்ணி அதில் லாபம் சம்பாரித்து இருந்திருக்கலாம், அந்த பணமாக கூட அது இருக்கலாம். ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் அவங்க சொத்து விவரம் கொடுக்கும்போது அவருடைய சம்பளத்தையும் சொத்து விவரத்தையும் பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இன்னொன்று, அரசியல் கட்சி என்பதெல்லாம் ஒரு காலத்தில் சேவைக்காக வந்தாங்க. தியாகிகள்லாம் சேவை செய்யறதுக்காக வந்தாங்க. இப்போ தேவைக்காக வராங்க அப்படின்னு ஒரு பரவலான பேச்சு இருக்கு. ஏன்னா அப்போ வந்து எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது. நம்முடைய சுதந்திர தின போது போராடின எல்லாருமே தன்னுடைய சொத்தை கூட இந்த நாட்டுக்காக எழுதி வச்சாங்க. பொதுநலம் கருதி, தன்னலம் கருதாமல் பொதுநலம் கருதி. அப்படிதான் கப்பலுடைய தமிழன் கூட தன்னுடைய சொத்தை விற்று நமக்கான ஒரு கப்பல் விடணும் அப்படிலாம் வந்து பாடுபட்டு கொடுத்ததா வரலாறு இருக்கு. அப்படி பல விஷயங்கள் இருக்கும்போது தயவு செய்து நமக்காக உழைக்கின்றவர்கள், இந்த சம்பளம் பெரிய பிரச்சனையே இல்லை, பட் நமக்காக உழைக்கின்றவர்கள் தயவு செஞ்சு நம்ம வாழ்க்கையும் மேலே வரணும் அப்படின்னு நினச்சா சந்தோஷமாக இருக்கும். நம்ம வாழ்க்கையும் உயரணும் அப்படின்னு நினச்சா சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு சின்ன தொகையை சம்பாதிச்சுட்டு அதுக்குள்ளேயே தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்க வேண்டியிருக்கு. அதிலையும் வந்து பலவிதமாக விலையேற்றம் வந்தால் தாங்கவும் முடியறதில்ல. அதனால் தயவு செஞ்சு பதவி இருப்பவர்கள், ஆட்சியில் இருப்பவர்கள், அரசியலுக்கு வருபவர்கள், பொதுநல விரும்பிகள் அனைவரும் இதை பார்த்து
எங்களுடைய வாழ்க்கையும் மேம்பட நீங்கள் எல்லாம் பாடுபட்டால் மிக மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். இந்த தகவலை எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஏன் கொடுத்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய வருமானத்துக்குள்ளே நம்ம இருக்கிற மாதிரி அந்த வருமானத்துக்குள்ளே அவங்க செலவு பண்ண முடியாதுன்றதுனால தான் அலவன்ஸ் இருக்குது. பட் நம்ம இவ்வளோ தான் வருமானம், இதுதான் நமக்கு அலவன்ஸ். போனாலும் அதுதான், வந்தாலும் அதுதான், கல்யாணம்னாலும் அதுதான், காட்சினாலும் அதுதான், ஹாஸ்பிட்டல் போனாலும் அதுதான், சாப்பிட்ணுன்னா அதுதான், துணினா அதுதான், ஃபீஸ் கட்டணும் அதை எல்லாமே அது உள்ளே பண்ணிடணும். அதனால் கொஞ்சம் பாருங்கள், எங்கள் வாழ்க்கையும் மேம்படுத்துங்க. நன்றி.